தேகம் இந்த தேகம். மெய்யறிவு விளங்கும் போது இந்த தேகமே மெய்யறிவுக்குரிய தேகமாக மாற்றமடையும். பிறகு மெய்யறிவு தாண்டி அருளறிவு அடையும் போது அருள் வடிவாக நிற்பாங்க. இதே மனித தேகம்தான். அதனுடைய உள்ள இருக்கிற பிரகாசத்தினால இந்த வடிவத்தினுடைய மாற்றம் வந்துடும், அருள் வடிவமாகும். அப்புறம் சிவ வடிவமாகும். சுத்த சிவமாக இருக்கும்போது தான் சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு தேவர்களும் மூவரும் பேசுவதன் பேச்சு. அந்த பேரறிவை அடைந்து அந்த அறிவுக்குரிய தேகத்தை பெறும்போது இந்த பிறவி என்ற துன்பம் நீங்கும். ஏன் நீங்குதுனாக்கா, ஆணவம் என்ற அருள் முற்றிலும் அறுபட்டு விட்டதுன்னு அர்த்தம். ஆணவம் என்ற இருள் முற்றிலும் அறுபட்டு விட்டது. அது அறுபட்டதனால அந்த அருள் ஒளியால் இந்த தேகமானது அருள் தேகத்தை பெற்று அருள் ஒளியாக வீசும். அப்பேற்பட்ட அந்த தேகத்தை தான் அதற்கு தேவையான முதல் படி அணிமாயை விளக்கரையில் அமர்த்தி அறிவு கொடுத்து. அப்போது இந்த ஓரறிவிலிருந்து ஒவ்வொரு அறிவுக்கும் அந்தந்த தேகத்தை கொடுத்து அணிமாயை விளக்கு அறை. விளக்கனவே அறிவு. ஒவ்வொரு அறிவுக்கு ஒவ்வொரு தேகம் இப்படி கடத்தி அறிவு கொடுத்து கடைசியில் எந்த அறிவு? சத்விசாரம் என்ற ஒரு அறிவு நிலையில் மனிதன் உட்காரும் போது தான் சத்விசாரம் செய்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க.